செகண்ட் ரவுண்டு மேட்ச் யார் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் FCC வெர்சஸ் வீரகுரு. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க ஆல்ரெடி ஒரு செகண்ட் ரவுண்டு மேட்சை தல்தலாப்பட்டி வின் பண்ணிட்டாங்க. அவங்க கூட விளாடணும் குவார்ட்டர் ஃபைனல். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க இந்த மேட்ச்சுக்கு FCC ஐயம்பாளையம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர் பிளே, முதல் ஓவர் கம்பல்சரி பவர் பிளே, மீதி 5 ஓவருக்குள்ளே ஒரு பவர் பிளே எடுத்துக்கலாம். அது பேட்ஸ்மேன் பவர் பிளே. FCC ஃபீல்டிங் வந்துட்டாங்க. ஐயம்பாளையம் வீரகுரு அணிக்காக ஓப்பனிங் பேர், எந்த சேஞ்சும் இல்லை. வீரகுரு அணிக்காக ஆதவன் சைக்கிளா, நான் சைக்கிளா கோபி. FCC ஐயம்பாளையம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச ரகு. ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே, கேப்பில் அடிச்சிருக்காரு. டீப்பில் யாருமே இல்லை, விரட்டி போயிட்டுருக்காரு. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் எட்ஜி, பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஒன்றாம் பேட்ஸ்மேனாக கேசவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நெக்ஸ்ட் ஒன் லெக் பாய், சிங்கிள். கோபி வெர்சஸ் ரகு. நெக்ஸ்ட் ஒன் கேன் காலில் போட்டிருக்காரு, பவுலரே ஸ்டாப் பண்ணுறாரு. 2 அவுட்டுங்க, டேரக்ட் கிட்டுங்க. இப்போ சான்ஸே இல்லைங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் 2 விக்கெட்டுமே காலி வீரகுரு அணிக்கு. நியூ பேட்ஸ்மேனாக நான் சைக்கிளில் கலை. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளேயில் டாட் பால். நல்லா ஓவருங்க ரகுட்ட இருந்து, செம ஓவர். ரிஸ்கி ரன் ஓடி தேவையில்லாத ஒரு விக்கெட்டை விட்டாங்க. பவர் பிளே கச்சிதமாக போட்டு போயிருக்காரு. 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 3, 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி அடுத்த நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க FCC ஐயம்பாளையம் அணிக்காக. கார்த்திக். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கலை ஸ்ட்ரைக்கில், நான் சைக்கிளில் கேசவன். பவர் பிளே எடுக்கலை இந்த ஓவர், வச்சுருக்காங்க இன்னும் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு யார்கர், நாட் அவுட். ரிஸ்கி ரன் அகைன், சிங்கிள். செகண்ட் ஒன் இறங்கி போய் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டம்பிங் மூலியமாக அடுத்த விக்கெட் லாஸ் பண்ணிட்டு போகிறாரு. லேசியாக இருக்கார் பேட்ஸ்மேன். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பசுபதி ஸ்ட்ரைக்கில். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டப் பண்ணியிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் செட் பண்ணியிருக்காங்க அங்கே. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க, சான்ஸே இல்லை. 6 ஃபஸ்ட்டு 6 கலை பேட்டில் இருந்து. தேவையான ஒரு 6. லாஸ்ட் 2 பால் அகைன் ஒரு புல் டாஸ், அதையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. சைட்லேயே வர 2வது 6. பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த ஓவரை. 13 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். நல்லா பேட்டிங் கலைட்டு இருந்து. லாஸ்ட் 1 பால் நல்ல ஒரு யார்கர், நல்லா நோண்டியிருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்ட், அதன் காரணமாக ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. ஓவர் 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் மொதல் பவுலராக ரகு யூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வா ஃபுல் ஃபேஸ், இப்போராலேயே பிடிக்க முடியலை. செகண்ட் ஒன் க்ளீன் போல்டுங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 3வது விக்கெட் எடுக்கிறாரு ரகு. அடுத்த பேட்ஸ்மேனா ஹேம்நாத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெக் பாய். ஓவர் த்ரோ, ஒரு ரன் 2. 4th ஒன் ஒரு புல் டாஸ் கேப்பில். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேன் ஒரு லெக் பை. க்ளோஸில் யாருமே இல்லை. ஈஸி 2. அகெயின் க்ளோஸில் யாருமே இல்லை. இந்த டைம் 2 ஓடுவாங்களா?
ஓடலை. சிங்கிள் ஓவர். 3 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 3 ஓவர். 4வது ஓவரை வீச நியூ பவுலர் கண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஆன் பசுபதி ஸ்ட்ரைக்கில் ஒரு லோ புல்டா ஸ்பீக் பண்ணியிருக்காரு கரெக்டாக. 6 நான் வெளியில் போய் விழுந்துருச்சு. செகண்ட் ஒன். ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 கொஞ்சம் லோ புல்டாஸாக போட்டார், அடிக்க முடியல அவரால். ஈஸி 2. தேர்ட் ஒன். லெக் பை வெரைட்டி போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாரு. கீப்பர் டாட். நெக்ஸ்ட் ஒன். ஒரு இன்சைட் எஜ்ஜு இல்லை ரொம்ப டீப்பில் வச்சுருக்காங்க. டூ. நோ பால். பேர்ஸ் கால். ஃப்ரீ கிட். இலவச அடி வந்து அடிப்பாரா? இல்லைங்க, அடிக்க தவறிட்டாருங்க பேட்ஸ்மேன். டாட். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸ்ட்ரா கவரில் நல்லா ஸ்டாப்புங்க. அவர் விட்டுருந்தா நான் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருந்துருக்கும். நல்லா ஸ்டாப். சிங்கிள் ஓவர். 37 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க 4 ஓவருக்கு. இந்த ஓவர் கண்டிப்பாக பவர் பிளே எடுக்கணும். பவர் பிளே தான். ரிட்டையர் கட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கு பதிலாக அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளே ஈஸியாக கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஓவர் த்ரோவில் சிங்கிள். பசுபதி சைக்கிளில் செகண்ட் ஒன். பவர் பிளே. பேலன்ஸ் 5 பால் இருக்குது. பெரிய ஷாட் போவார். 6 அடித்தார். சரியாக மீட் பண்ண முடியல. பவுலரே வெரைட்டி போயிட்டுருக்காரு. சிங்கிள். அருண் சைக்கிளில் பேலன்ஸ் 4 பால் இருக்குது பவர் பிளேயில் இந்த ஓவரில். தேர்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஆயிடுச்சுங்க. பேட்டில் பட்ட உடனே தெரியும், அந்த பந்தலில் போய் விழுந்துருச்சு. 6 தேவையான 6. அருண் அடிக்கிற ஃபஸ்ட்டு 6. கண்டிப்பாக நம்ம பேலன்ஸ் இருக்க பாலையும் அடிக்க தான் போவாங்க. லாஸ்ட் 3 பால். கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. பின்னாடி இருந்தவரும் மிஸ் பண்ணுறாரு. 5 + 1 2 மொத்தம். ரீபால். நல்லா நோண்டி இருக்காரு. குட் ஸ்டாப் தமிழ்கிட்ட. சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன். பெரிய ஷாட் போவார். ஓகே, பால் உள்ளே பூந்து வந்துச்சு ஸ்டெம்புக்குள்ளே. லாஸ்ட் 1 பால் இருக்குது பவர் பிளேயில். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் 5th ஓவரில். வடிவேல் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் யூஸ் பண்ண வர பவர் பிளேயர். ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணியிருக்காருங்க. வாங்கிக்கோ மாதிரி 6. வெளியில் போய் விழுந்துருச்சு. ஆனால் தவறே விட மாட்டார் வடிவேல். சந்தித்த மொதல் பாலே 6 அடிக்கிறாரு. நல்ல பேட்டிங். பவர் பிளேயை யூஸ் பண்ணிட்டாங்க. 2 6 அடிச்சிருக்காங்க. பெரிய ஓவராகவும் மாற்றிட்டாங்க. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 54. பசுபதி செம்மையாக விளாண்டுட்டு இருக்காரு. உங்கள் டீமுக்கு விக்கெட் ஒரு பக்கம் லாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 1 மேன் ஷோ மாதிரி நிற்கிறாரு. நியூ பவுலர் ஸ்டாலின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன் பசுபதி ஸ்ட்ரைக்கில். டார்கெட்டை நிர்ணயிக்கூடிய கடைசி 6 பந்து காற்றுல மேலே தூக்கி விட்ருக்காங்க. கீழே தமிழ் ஃபீல்டு இருக்காரு. இல்லைங்க, விட்டுட்டாருங்க கேட்சை. நோ பால். +2. 3 பால். யாருமே இல்லை. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2. ஸ்டாலின் வெர்சஸ் பசுபதி. உல்டாஸ் போட்டாருங்க ஸ்டெம்புக்கே. பேட்ஸ்மேன் நவுந்து போனனால பவுண்ட்ரி போகுமா? போயிருக்குங்க. பவுண்ட்ரிங்க. வெரைட்டி போனார். போயிடுச்சு பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் அடிச்சிருக்காருங்க. 6ங்க. பனிஷ் பண்ணிட்டாரு. அப்சைட் சைட்டில் இந்த திசையில் வர மிகப்பெரிய 6. நெக்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. குட் கேட்ச். பசுபதியோட விக்கெட் எடுக்கிறாங்க. 6 அடித்தாலும் அடுத்த பால் கம்பேக் கொடுத்துட்டாரு பவுலர். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காருங்க. இவரும் வந்த பால் மிட் விக்கெட்டில் காற்றுல தூக்கி விட்ருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. குட் கேட்ச். டக் அவுட்டில் வெளியேறாரு.
வடிவேலுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கலங்க இந்த ஓவர் ஃபுல்லாக. நான் சிக்லேயே இருக்கார். லாஸ்ட் ஒன் பால், நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக் அகைன். போல்டுங்க, ஹாட்ரிக் விக்கெட். 9 ரன் அடிச்சு ஆடி இருக்காங்க 6 ஓவருக்கு. வீரகுரு எஃப்சிசி ஐயம்பாளையம் இந்த மேட்சை செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண 36 பாலுக்கு 70 ரன் தேவை. ஓவருக்கு 70 அடிக்கணும். ஐயம்பாளையம் எஃப்சிசி அணிக்காக ஓப்பனிங் பேர் தமிழ் மற்றும் ரகு. தமிழ் சைக்கிளையும் நான் சைக்கிளில் ரகுவும். வீரகுரு அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச அருண். பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டர். 2 ஃபீல்டருமே லெக் சைடில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பானிஷ் பண்ணியிருக்காருங்க. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. டாட் பால். பவுலர் கம்பேக்னு சொல்லலாம். இன்சைட் எட்ஜ். ஒரு அப்பீல். நெக்ஸ்ட் ஒன் கேன் அடிச்சிருக்காரு. 6 ரோட்டில் போய் விழுந்துருச்சு. 6. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். ஓப்பனர் நான் சைக்கிளில் இருந்தார், சைக்கிள் வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் ரகு ஸ்ட்ரைக்கில். ஓவர். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 11. எந்த விக்கெட்டையும் இழக்காமல். நியூ பவுலர் கலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். பவர் பிளே யூஸ் எடுக்கல. ஃபுல் டாஸ். கீப்பர் தலைக்கு பின்னாடி விரட்டி போயிட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங்க. ஜம்ப் பண்ணி உள்ளே தள்ளி விட்டார். டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கீப்பர் தலைக்கு மேலே வந்துருச்சு. இந்த அளவு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. தேர்ட் ஒன் ரகு ஸ்ட்ரைக்கில். ஒயிட் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கே பால் போட்டிருக்காரு. நல்ல ஒரு யார்கர். சிங்கிள். தமிழ் சைக்கிள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் தமிழ் சைக்கிள். நல்ல ஒரு யார்கர். லோட்டாஸ் பிக் பண்ணியிருக்காரு. 2 ஃபீல்டர் இருக்காங்க. அவரையும் தாண்டி வெளியே போயிருச்சுங்க. 6. தமிழ் அடிக்கிற 2வது 6. பேக் டு ஃபார்ம். லாஸ்ட் 2 பால். ஒயிட் மிஸ் பண்ணிட்டாருங்க கீப்பர். நின்னாரு. ஒரு சான்ஸ் எடுத்திருந்தா பெரிய விக்கெட் எடுத்துருக்கலாம். டஃப் தான். டஃப் சான்ஸ். லாஸ்ட் ஒன் பால். கரெக்டாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார் வடிவேல். அவர் கைக்கே போயிருக்குங்க. குட் கேட்ச். பெரிய விக்கெட். தமிழோட விக்கெட் எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிவுற நிலையில் அணி எண்ணிக்கை 23. 4 ஓவருக்கு 47 ரன் தேவை. நியூ பவுலர் பசுபதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ரகு ஸ்ட்ரைக்கில். ஒரு சான்ஸ். மிஸ் பண்ணிட்டாங்க 2 பேருமே. கீப்பரே பிடிச்சிருப்பாரு. பவுலர் அங்கேருந்து ஓடி வந்துட்டார். பெரிய விக்கெட். ரகுவோட விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரகுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். ரீபால். விக்கெட்டில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டாலின் சைக்கிள். ஸ்டாலின் வெர்சஸ் பசுபதி. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் மட்டைக்கு அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க டீப்பில். மேக்ஸிமம் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ். நல்ல ஸ்டாப்புங்க. ஒயிட் +1. ஒயிட் பால். ரீபால். அகேன் ஒயிட். போல்ட். இந்த ஒயிடாக போட்டால் ஒரு பெரிய விக்கெட். ஸ்டாலினோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பசுபதி. நியூ பேட்ஸ்மேனாக கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்சிசி ஐயம்பாளையம் அணிக்காக. ஸ்லோயர் அந்த பாலே பானிஷ் பண்ணியிருக்காரு. லெக் சைடில் 6ங்க. பழிச்சுன்னு அடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் ஒன் பால்.
டாட் பால் ஓவர். 3 ஓவர் முடிவுற்ற நிலையே அணியின் எண்ணிக்கை 35. பேலன்ஸ் இருக்க இன்னும் 3 ஓவருக்கு 35 ரன் தேவை. பவுலர் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காலிலே போட்டிருக்காரு. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் மொதல் பவுலராக அருணை யூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளே எடுத்திருக்காங்க இந்த ஓவரை. ரகு ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. செகண்ட் ஒன். பேலன்ஸ் 5 பால் இருக்குது பவர் பிளேயில். 35 ரன் தேவை. செகண்ட் ஒன். போல்ட். ரகோட விக்கெட் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் கண்ணன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபோர்த் ஒன். லோ புல் டாஸ் விரட்டி வராரு. சிங்கிள். பவர் பிளேயர் லாஸ்ட் 2 பால். இன்சைட் எட்ஜ் ஃபீல்டில் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சிங்கிள். கண்ணன் சைக்கிள். லெக் பை. ஹோட்டலில் 2 டாட். கம்பேக்கிங் ஓவருங்க இந்த ஓவர். 2 ரனுக்கு பால் போட்டு போகிறாங்க. மேட்ச் ஓவருங்க இந்த ஓவர். கண்டிப்பாக 2 பவுலருக்கு 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலராக பசுபதியை யூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். உடம்புக்கு போட்டிருக்காரு. டாட் பால். லெக் பை. 2 எதுவும் ஓடலை. 11 பாலுக்கு 33 ரன் தேவை. சைட்டில் சிங்கிள். கண்ணன் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர். டீப்பில் ஃபீல்டர் கலை இருக்காரு. சிங்கிள். ஃபோர்த் ஒன். கீப்பர் கேஷ். குட் கேஷ். நல்ல டேக்கன். பெரிய விக்கெட். கார்த்தியோட விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் கதிரேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் இப்போ. நெக்ஸ்ட் ஒன். லெக் பை. சிங்கிள். 5th ஓவரில் லாஸ்ட் 1 பால். 6 பவுண்ட்ரியை வரணும் இந்த பால் கண்டிப்பாக. டாட் பால். 5 ஓவருக்கு 40 ரன் தான் வந்திருக்கு. 6 பாலுக்கு 30 ரன் தேவை. நியூ பவுலர் சதீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வேணும். 6 பவுண்ட்ரியோ. சிங்கிள் மட்டும். கண்ணன் சைக்கிள். இப்போ பேலன்ஸுக்கு 5 பாலையும் 5 6 அடிக்கணும் கண்டிப்பாக. 5 பாலுக்கு 5 6 கண்டிப்பாக தேவை. மேட்ச் பால். லெக் பை. தேர்ட் ஒன். குட் ஸ்டாப்புங்க. ஒயிட் +1. 3 பால். ஒரு புல் டாஸ். லோ புல் டாஸ். ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். தரையிலே அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. லாஸ்ட் 1 பால். அகைன் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஐயம்பாளையம் வீரகுரு அணி. வாழ்த்துக்கள் FCC அணிக்கு. ஹார்ட் லக். இந்த செகண்ட் ஓவர் மேட்சை வின் பண்ணுறாங்க வீரகுரு. குவார்டர் ஃபைனல் வீரகுரு வெர்சஸ் தலதலாப்பட்டி டே 1ல். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க செமி போயிடுவாங்க. டே 1ல் ஃபஸ்ட்டு செமி என்ட்ரி யார்? தலதலாப்பட்டியா வீரகுருவா? வெயிட் அண்ட் வாட்ச்.